ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தேவி ப்ளஸ் கிச்சன். ஏதாவது சாப்பிடணும் ரொம்பவே ஆசையா இருந்தது, ஹோட்டலுக்கும் போக முடியறதுல. ஸோ சூப் ஸ்டார்டரா வச்சுட்டு அதுக்கப்புறம் நூடுல்ஸ் ரெசிபி தான் பண்ணிருக்கேன். ஸோ பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண ப்ளீஸ் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிடுங்க. வாங்க என்னோட ரெசிபி போய் பார்க்கலாம். ஸோ நூடுல் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு பெரிய கனமான திக் பாட்டம் பேன் தாங்க எடுத்திருக்கேன், கடாய் எடுத்திருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லா தாராளமாகவே சேர்த்துக்கிட்டேன். ஸோ இது வந்து கார்லிக் சில்லி நூடுல்ஸ் அப்படின்றதால எண்ணெயில் ஃபஸ்ட்டு நம்ம பூண்டு நல்லா ஒரு 10 பல்லு பூண்டு குட்டி குட்டியாக பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது எண்ணெயில் நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டும், அப்போ தான் நல்லாயிருக்கும் ஃப்ளேவர். அதே சமயம் காஞ்ச மிளகாவும் கொஞ்சம் கிள்ளி போட்டிருக்கேன், பச்சை மிளகாவும் நம்ம போட்டிருக்கேன். இதெல்லாம் நல்லா எண்ணெயில் பொரியட்டும். இது தாங்க நூடுல்ஸ்க்கு ஃப்ளேவர் தரப்போகுது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நேரம் பொரியட்டும். உங்களுக்கு கம்ப்ளீட்டாக காஞ்ச மிளகா வேணும்னாலும் நீங்கள் காஞ்ச மிளகாவே சேர்த்துக்கலாம், பச்சை மிளகாய் இல்லாமல். பட் நான் கொஞ்சம் ஒரு ஃப்ளேவருக்காக பச்சை மிளகாவும் கூடவே சேர்த்துருக்கேன். வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் நல்லா நீல வாக்கில் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எல்லாமே நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க. ஸோ இந்த அளவுக்கு எல்லாமே வதங்கின அப்புறமா நம்ம பொடி பொடியாக நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் கூடவே சேர்த்துக்கலாம். இதுவும் எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஸோ நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும்னு அவசியம் கிடையாது, டிரான்ஸ்லூசன் அந்த கண்ணாடி பதம் வந்தால் போதும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி வச்சுருக்க வெஜ்ஜீஸ் சேர்த்துக்கலாம். நம்ம என்ன காய்கறி வேணாலும் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் பாயில் பண்ணி சேர்த்துக்கலாம், பீஸ் சேர்த்துக்கலாம், என்னெல்லாம் வேணுமோ சேர்த்துக்கோங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒரு கேரட் எடுத்திருக்கேன், கோஸ் கொஞ்சமாக எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் கேப்சிகம் எடுத்திருக்கேன். ஸோ இந்த 3 காய்கறி தான் என்கிட்ட அவைலபிளாக இருந்தது. ஸோ இதை நான் 3 சேர்த்துருக்கேன். ஸோ காய்கறி எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக குக் ஆகக்கூடாது, க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நூடுல்ஸாக பொறுத்த வரைக்கும். ஸோ நான் பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 மினிட்ஸ் பக்கம் மட்டும்தான் ஆயிலே நல்லா வதக்க போகிறேன். ஸோ ஆயிலில் வதக்கும் போது நல்லா சூப்பராக இருக்கும். கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாஸ்லாம் சேர்க்க போகிறேன். கடையிலலாம் எப்படி சாஸ் போட்டு செய்வாங்களோ அதே மாதிரி தான் செய்ய போகிறேன். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், கடையில் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில்லி சாஸ், கெச்சப் எல்லாமே சேர்த்துக்கலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா சில்லி சாஸ், அதுவும் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக சேர்த்துக்கிட்டேன். எந்த அளவுக்கு உங்களுக்கு காரம் பிடிக்குமோ அந்த அளவுக்கு தாராளமாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கெச்சப் வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணுன்னா சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா தக்காளி பழத்தில் கொஞ்சம் சக்கரை ஆட் பண்ணி நீங்கள் மிக்சியில் பிளெண்ட் பண்ணிவிட்டும் நீங்கள் சேர்த்துக்கலாம், அதுவும் கரெக்டாக தான் இருக்கும். ஸோ நான் கெச்சப்பும் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா தாராளமாக சேர்த்துக்கிட்டேன். எனக்கு இந்த ஸ்வீட் பஞ்ச் இருந்தால் கொஞ்சம் பிடிக்கும். ஸோ அதனால் கெச்சப் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கிட்டேன். இதுவும் எண்ணெயில் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க, அதுதான் நல்லாயிருக்கும். மீடியம் ஃப்ளேம், லோ ஃப்ளேம்லாம் வேண்டாம், ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ வெஜ்ஜீஸ்லாம் பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்குது, க்ரன்ச்சியாக இருக்குது, ஓவர் குக்கும் ஆகலை, அண்டர் குக்கும் இல்லை, கரெக்டாக இருக்குது. நான் இப்போ பார்த்திங்கன்னா சால்ட் கூடவே சேர்த்துக்கிறேன். நூடுல்ஸ் பார்த்திங்கன்னா பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை பாயில் பண்ணி எடுத்த உடனே நான் சில் வாட்டரில் கூல் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா அது இன்னும் கொஞ்சம் வேகாமல் அது ஸ்டாப் பண்ணும். ஸோ அதனால் சில் வாட்டர் போட்டு நல்லா எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு மட்டும் கொஞ்சம் பார்த்து எப்போவுமே சேர்த்துக்கோங்க சாஸ்லாம் சேர்க்கும் போது, ஏன்னா சாஸில் ஆல்ரெடி கொஞ்சம் சால்ட் இருக்கும். ஸோ சாஸ்லாம் சேர்க்கும் போது மட்டும் உப்பு கொஞ்சம் ஜாக்கிரதையாக சேர்த்துக்கோங்க. நூடுல்ஸ் பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்குது, ஓவர் குக்கும் ஆகலை, பக்காவாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணும்போது கரெக்டாக நமக்கு பேலன்ஸ்ட் ஆகிடும். ஸோ இந்த மசாலாவோட கம்ப்ளீட்டாக டாஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு சிம்பிளான கார்லிக் சில்லி நூடுல்ஸ் தாங்க இது. கார்லிக் சில்லி நூடுல்ஸ்னாலே கொஞ்சம் எண்ணெயில் பூண்டோ காஞ்ச மிளகாவோ பச்சை மிளகாய் எல்லாமே வதங்கினா தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ இது நல்லா பரட்டிக்கலாம். அது சைட்லேயே பார்த்தீங்கன்னா அடுத்து ஸ்வீட் கார்ன் சூப், அதுவும் ரொம்ப சிம்பிளாக குயிக்காக ரெடி பண்ணி முடிச்சிடலாம். ஃப்ரெஷ்ஷாக பெப்பர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மோட்டர் அண்ட் பிஸ்டலில் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதுவும் நம்ம மேலே கொஞ்சமாக தூவிக்கலாம். நம்ம ஃப்ரெஷ்ஷாக நம்ம பெப்பர் ஆட் பண்ணும்போது நமக்கு இன்னும் ஃப்ளேவர் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக பெப்பர்லாம் பொடி பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க, சூப்பரான நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் பக்கம் மட்டும் நான் லோ ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துகிட்டு ஆஃப் பண்ணிட போகிறேன். நான் வாசனையே செம்ம கமகமன்னு இருக்குங்க. ரொம்ப நாளாச்சு நூடுல்ஸ் சாப்பிட்டு. ஸோ 5 மினிட்ஸ் அப்படியே இருந்தது. நம்ம இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்வீட் கார்ன் சூப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஸ்வீட் கார்ன் சூப் பார்த்திங்கன்னா நான்ஸ்டிக் பேன் தான் எடுத்துருக்கேன். இதுவும் குயிக்காக பண்ணி முடிச்சுக்கலாம். ஃப்ளேவர் இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் நெய் சேர்த்துருக்கேன். பட்டர் இருந்தால் ஃபஸ்ட்டு பட்டர் ஆப்ஷனாக வச்சுக்கோங்க, அப்படி இல்லைனா நெய் சேர்த்துக்கோங்க, நெய்யும் இல்லைனா எண்ணெயும் சேர்த்துக்கலாம். ஸோ இது கூட பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு சோம்பு போட்டு நான் பேஸ்ட் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா பட்டை கிராம்பும் போட்டு நீங்கள் லைட்டாக அந்த மசாலா
ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்றவங்க பட்டை கிராம்பு கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். பட் நான் வந்து இஞ்சி பூண்டு சோம்பு மட்டும்தான் எடுத்திருக்கேன். இது கூடவே பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஸ்வீட் கார்ன். அதுவும் நான் வந்துட்டு போட்டு மிக்சியில் அடித்து எடுத்துக்க போகிறேன். இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கார்ன் வந்து அப்படியே சைடில் இருக்குது. அது நமக்கு அரைக்கலாம் இல்லை, முழுசாகவே இருக்குது. ஸோ இது மட்டும் நம்ம அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்து வந்துக்கலாம். ஸோ எண்ணெயில் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு சோம்பு நல்லா வதங்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஒரு குட்டி வெங்காயம் ஆட் பண்ணிக்கிட்டால் கூட போதும், நிறைய வெங்காயம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நான் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் காய்கறி உங்களுக்கு என்ன வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். நான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா கேரட் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் மஷ்ரூமும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது என்கிட்ட. ஸோ அதுவும் நான் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் ஆப்ஷனல் தான், நீங்கள் இல்லைனாலும் வெங்காயம் மட்டும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு ஸ்வீட் கார்னை சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் சிக்கன் இருந்தால் சிக்கன் வேக வச்சு அதையும் கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நெய்யில் ஒரு 2 நிமிஷம் பக்கம் மட்டும் நம்ம பரட்டி எடுத்துக்கலாம். இதெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ஸ்வீட் கார்ன் சூப். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். டயட்டில் இருக்கவங்க நைட்டு டின்னர் எதுவும் சாப்பிட்லன்னா கூட இந்த மாதிரி சூப் ரெசிபிஸ் ட்ரை பண்ணலாம். ஸோ இதெல்லாம் எண்ணெயில் கொஞ்ச நேரம் வதங்கட்டும். கொஞ்சமாக நான் சால்ட் சேர்த்துக்கிறேன், தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பத்தல்னாலும் நம்ம கடைசியில் சேர்த்துக்கலாம். ஸோ சால்ட் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா கம்ப்ளீட்டாக பாயில் பண்ணலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு சூப் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ தண்ணி சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் நம்ம போட்டிருக்க காய்கறி எல்லாமே கொதிக்கட்டும். அந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்துட்டு நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்க ஸ்வீட் கார்னும் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் ஸ்வீட் கார்ன் வந்துட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் நம்ம இப்போ கூடவே சேர்த்துடலாம். கூட சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் பக்கம் நல்லா கொதிக்கட்டும். உங்களுக்கு திக்னஸ்லாம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு வாட்டரில் கலந்து ஆட் பண்ண தேவையில்லை. சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக திக்காக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு தண்ணியில் கரைச்சி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இது ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கணும். ஸோ அந்த ஸ்வீட் கார்னோட பச்சை வாசனைலாம் போகணும். சால்ட் கூட இந்த ஸ்டேஜில் நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கரம் மசாலா ஃப்ளேவர் லைட்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா காரத்துக்கு கொஞ்சமாக மிளகா பொடி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு மிளகா பொடி வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பொடி பொடியாக பச்சை மிளகா கூட கட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். எல்லாமே நம்ம ஆப்ஷனல் தான். ஸோ இது 5 மினிட்ஸ் பக்கம் மட்டும் நல்லா கொதிக்கட்டும். வாசனையும் நல்லா கம்மன்னு இருக்குது. ஸோ 5 மினிட்ஸாக பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிட்ருக்கு. நான் மீடியம் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். ஸோ சூப் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இப்படியே வேணுன்னா கூட நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பெப்பர் சேர்த்துட்டு கூட நீங்கள் குடிக்கலாம். பட் நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக திக்னஸ் வேணும் அப்படின்றதுக்காக கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணியில் ஆட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். ஸோ கார்ன்ஃப்ளவர் மாவு அந்த வாட்டரை ஆட் பண்ணதால் ஒரு 2 மினிட்ஸ் பக்கம் கொதிச்சதும் நான் ஆஃப் பண்ணிட்டு போகிறேன். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான பெப்பர் பொடி நான் கூடவே சேர்த்துக்க போகிறேன். ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி எம்மியான ஒரு டின்னர் சாப்பிட போகிறோம். நூடுல்ஸ் வித் ஸ்வீட் கார்ன் சூப். ஒரு நாள் என்றைக்கு அதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்லான்னு தோணும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எல்லாமே நம்ம சர்வ் பண்ணிடலாம் இப்போ. ஸோ நம்மளோட கார்லிக் அண்ட் சில்லி நூடுல்ஸ் வித் ஸ்வீட் கார்ன் சூப் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டுமே சூப்பராக இருந்தது. ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி.